என்னது கிராணி சாப்டர் 1ல ஹெலிகாப்டர் எஸ்கேப் இருக்கா? அதுவும் கிராணி, ஸ்லெண்டர்மேனு, ஸ்லெண்டினாவுடைய அம்மா, ஸ்லெண்டினாவுடைய சைல்டு இவங்களாம் வச்சு தான் நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ வணக்கம் மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது மித்துன் தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம கேம் ஆட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிராணி சாப்டர் 1ல ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம். அது முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கிராணி, ஸ்லெண்டர்மேனு, அப்புறம் வந்து இது ஸ்லெண்ட்ரினாவுடைய அம்மா, அப்புறம் வேறு யார், ஸ்லெண்ட்ரினாவுடைய சைல்டு, இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இவங்க பண்ணுற அலப்பறெல்லாம் தாங்க முடியாமல் தான் நம்ம வந்து கடைசியில் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ அப்புறம் இந்த கேமோட லிங்க் பார்த்திங்கன்னா இப்போ என்னால் பார்த்திங்கன்னா கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா கொஞ்சம் நிறைய பேர் வரட்டும், அதாவது சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி வந்தால் தான் இந்த லிங்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேம் ப்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஸோ இந்த கேம் ப்ளேயோட பேர் பார்த்திங்கன்னா கிராணி டார்க் மேட்னஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கேம் ப்ளே பார்த்திங்கன்னா பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஃபன்னி. இங்கே பாருங்கள், ஃபன்னியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நல்லா பண்ணியிருக்கானுங்க. ஓகே, கிறிஸ்மஸ் ஃபீலிங்கா? சரி, ஆன் பண்ணி விட்டுப்போம். கிறிஸ்மஸ் முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது, இப்போ போய் ஃபீலிங் கொடுக்குறாங்க பாருங்களேன், கிறிஸ்மஸ் ஃபீலிங்னு. ஓகே, மியூசிக் வந்து கிராணியோட மியூசிக்கே போட்டுப்போம். ஆனால் எனக்கு தானே கேட்கும். ஓகேங்க, நான் வளன்னு பேசிகிட்டே இருக்கோம். வீடியோக்குள்ளார போகலாம். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கண்டினியூ கொடுத்து உள்ள கேம்குள்ளார போயிடலாம். ஸோ செம்மையாக இருக்கும் போது இந்த கேமு. மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க காய்ஸ். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வீடியோக்கு வந்துருக்கோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நிறைய சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த கேமோட லிங்க் வந்து நான் கொடுப்பேன். அப்புறம் மொபைலே பார்த்தீங்கன்னா கிராணி ரீமேக் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தரேன். ஆனால் அதுக்கெலாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. நான் ரொம்பலாம் கேட்கல, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் கேட்குறேன். ஒரே ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரே ஒரு லைக்கு, வேறு ஒன்றுமே கேட்கலங்க. இவ்வளோ நேரம் நம்ம இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த எஸ்கேப் எப்படி பண்ணணுன்னு. ஆனால் செம்ம ஈஸி இந்த எஸ்கேப்பு. என்னென்ன பொருள் தேவைன்னா, ஹெலிகாப்டர் மேனுவலு அது மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் வந்து ஒரு பிக்காக்ஸ், அதாவது இது எப்படி சொல்கிறது, மண்ணெல்லாம் தூண்டுவாங்கள்ல, பிக்காக்ஸ், அதுதாங்க தேவை. ஓகே, இவன் தான் பார்த்தீங்களா ஸ்லெண்டர்மேனு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்கப்பா, அவன் மூஞ்சி நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவன் நம்மளை துரத்திட்டு இருக்கிறதுனால கிராணி பின்னாடியே வந்துடும். ஆனால் வழக்கமாக கிராண்ட்பாவும் கிராணி தான் அந்த வீட்டில் சுற்றிட்டு இருப்பானுங்க. ஆனால் இப்போ ஸ்லெண்டர்மேன் வந்துட்டான் பாருங்களேன். டாய் ஓகே ஓகே, ஸ்லெண்டர்மேன் வரான் பாருங்களேன். மூஞ்ச நல்லா வந்து அப்படியே தாங்க போண்டாவாய் மாதிரியே இருக்குது மூஞ்சி, அப்படியே பார்க்க அது மாதிரியே இருக்குது. ஓகே, இப்போ வந்து எவனாவது கிராணி எங்கப்பா? கிராணிக்கு தெரிலங்க, எங்கே அந்த ஆப்ஷன் டிக் பண்ணமானே தெரில. ஆனால் இருக்கும், கண்டிப்பாக கிராணி இருக்கும். நான் இல்லாமலாம் இருக்காதுங்க, கண்டிப்பாக இருக்கும். கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்களேன், செம்ம பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கானுங்க. அப்புறம் வந்து நம்ம இந்த வீடியோ ஆல்ரெடி லைவ் போட்டிருக்கோம். லைவ்லேயே ஹெலிகாப்டர் எஸ்கேப் வந்து முடிச்சிருக்கோம். அந்த லைவ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து லைவ் கொஞ்சம் வந்து வாய்ஸ் கொடுத்து போடுற மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதாங்க எல்ஜேஎஃப்எஸ் கேமிங், ப்ரோ வாய்ஸ் கொடுங்க ப்ரோன்னு. எனக்கு அன்னைக்குன்னு பார்த்து செம்ம கோல்டு, அதனால் வாய்ஸும் கொடுக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ணுற டேய், என்னடா அநியாயமாக இருக்குது. ஏங்க நீங்களே சொல்லுங்கள். நான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன், சைல்டு அங்கே நின்றுட்டுருக்கு. சைல்டு எப்படி என்ன கொல்ல முடியும்? இதெல்லாம் தப்பு பண்ணுறானுங்க, பக்கு. ஆனால் இந்த கேம் வந்து பழைய வெர்ஷன் 1.3 வெர்ஷன் கேமு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிறது வந்து 1.8.2 வெர்ஷன். அதுதான் இப்போ வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி விளாட்றோம். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, பழைய வெர்ஷன்றதுனால. பாருங்களேன், டேட்டு வந்தால் கதவு திறக்காது பார்த்தீங்களா. இதுவே கிராணி 1.0 வெர்ஷன் இருக்குது. அதாவது முதல்ல உருவாக்கப்பட்ட கிராணி. இப்போ வந்து அங்கே கேம் உருவாக்குனவங்க வந்து இந்தாப்பா முதல்ல உருவாக்கின கிராணி அப்படின்னு கொடுப்பாங்களே. ஸோ அந்த கிராணி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எஸ்கேப் தான் இருக்குது. அதை நான் ஆக்சுவலி விளையாடிருக்கேன் அந்த கிராணி. ஆனால் செம்ம கஷ்டம் அந்த கிராணி. ஏன்னா அந்த கிராணி கையில் இருக்க கட்டை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறம் வந்து என்ன தெரியுமாகும், அடிக்கடி வந்து நிறைய பக் இருக்கும். ஓகேங்களா, பக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. சின்ன இடம் தான். இப்போ வந்து இந்த வழிலாம் அங்கே இருக்கவே இருக்காது அந்த கிராணியில். ஓகேங்களா. சாரி, இந்த வழி இருக்கும், இந்த வழி இருக்காது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அதே லெட்ரு. ஏன்டா டே, அந்த கிராண்ட்பா எழுதி வச்ச லெட்ரு எத்தனை நாள்டா காமிப்பீங்க எனக்கு? எப்போ பாரு எல்லா வருஷமும் இந்த லெட்ரு இருக்குது.
ஓகேங்களா? ஓகே இங்கே ஹெலிகாப்டர் மேனுவல் கிடச்சிருக்கு. ஸோ அந்த டோர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஹெலிகாப்டர் நினைப்பீங்க செம்ம பெருசாக இருக்க போகுது அப்போலாம் நினைப்பீங்க. ஆனால் வாய்ப்பே இல்லைங்க. ஹெலிகாப்டர் செம்ம குட்டி. அதுக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துட்டு போகிறோம். லாஜிக்கே இல்லாத மாதிரி வச்சுருக்கானுங்க பாருங்களேன். ஆனால் நல்லா பண்ணியிருக்கானுங்க கேமை. ஓகேங்களா? ஸோ கிராஃபிக்ஸு எல்லாமே மொபைலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் இருக்குது. எஃபிஎஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சா நல்லாயிருக்கும். அடிக்கடி அங்கே பாருங்கள் வீடியோ ஸ்மூத்தாகவே இருக்காது அந்த மாதிரி. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஒரே ஒரு பொருள் தாங்க தேவை. அது பார்த்திங்கன்னா ஹேமர் தான் தேவை. ஹேமர் மட்டும் கிடச்சிதுன்னா வந்து பிக்காக்ஸ் எடுத்துடலாம். என்னடா இது ஆமாம் இங்கே கதவு இருக்குது அதெல்லாம் மறந்தே போயிட்டேன் பாருங்களேன். ஓகே இங்கே வந்து கட்டிங் பிளேயர்ஸ் இருக்குது. ஏன்டா இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறது. ஓகே இங்கே என்ன இருக்குது என்னடா போக முடில டேய் போக முடில. ஏய் பஃபலோஸ் போக முடியுது. நான் தான் பார்த்தீங்கன்னா உக்காந்துட்டே போக ட்ரை பண்ணேன். ஓகே டெடி டேய் அதே டெடி இங்கே வச்சுருக்கீங்கடா. அதை மட்டும் எடுத்துன்னா அவ்வளோதான்டா முடிச்சு விட்ருவானுங்கடா 2 பேரும் சேர்ந்துட்டு. ஓகே அது பெயிண்டிங் இருக்குது. இல்லை அந்த பெயிண்டிங் வச்சு என்ன பண்ணிட்டோம் அந்த பெயிண்டிங்கை செட் பண்ணால் கிராணி வந்து கொஞ்ச நேரத்துக்கு 2 நிமிஷத்துக்கு வீட்டில் இருக்காது. அதுக்கு நான் ஒரே வெப்பன் எடுத்தே கிராணியை போட்டுருவேன்டா. அம்மா சாமி ஏங்க நான் சொன்னேன்ல கிராணி வந்து வெப்பன் வச்சு போட்டுடுறேன்னு. அதனால தாங்க கிராணி வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. சே போ என்னம்மா அந்த கிராணி காது கேட்குது பாருங்களேன். ஓகே கிராண்ட்ஃபா தான் இல்லை இந்த கேமில். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஒரே குறை. ஆனால் அதுக்கும் ஒரு மோடு வச்சுருக்கானுங்க. அதனால தான் சொன்னேன் கிராணியில் பார்த்திங்கன்னா நிறைய மோடு வந்திருக்கு அப்படின்னேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே எங்கள் வெப்பன் கீ கிடச்சிருக்கு போடு வேறு லெவல். இன்றைக்கி அந்த கிராணிக்கு இருக்குப்பா. கிராணி உனக்கு இருக்குடி உனக்கு இருக்கு. கிறிஸ்மஸ் ட்ரீ அங்கேருந்து கிறிஸ்மஸ் ட்ரீ கொண்டு வந்து வச்சுட்டான். இந்த ஸ்லெண்டர்மேன் பையன் தான் சரியான லூசு பையன். ஓகே என்னடா தானாக குனிறான் இவன் செய். ஓகே இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. ஓகே ஒன்றுமே கொடுக்காம வச்சுருக்கானுங்க பாருங்களேன். வேறு கிராணி வருதுங்க சத்தம் கேட்டு வருது. ஓகே சிலிண்டர்மேனும் பின்னாடியே வரான். ஓகே ஓகே ரைட்டு வந்துகிட்டே இருக்கானுங்க. ஓடுறா நிற்காம ஓடு. வரான் பாருங்க ஸ்லெண்டர் பையில. ஓகே ரேடியோ ஆன் பண்ணு. அப்புறம் ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா ரேடியோவில் ஏதோ பாட்டுங்க அது மறந்துடுச்சு. அம்மா டே எப்போ மூஞ்ச பாரு மூஞ்ச நல்லா வெள்ளை காக்கா மாதிரி இருக்குது. வெள்ளை காக்கா போட்டு வச்ச மாதிரி இருக்குது மூஞ்ச பார்க்க. போடான் சைடு கண்ட்ரி ப்ரூட். ஓகே இப்போ வந்து டே 3 வந்துட்டோங்க. ஒன்றுமே பண்ணல டே 3 வந்துட்டோம் பாருங்களேன். இன்னும் வந்து நம்ம ஹெலிகாப்டர் மேனுவல் மட்டும்தான் எடுத்தோம். அதுக்குள்ளே டே 3 வந்துட்டோம் பாருங்கள். வாட் ஹெல் இஸ் திஸ். அம்மா இங்கே வரான் பாருங்களேன் ஸ்லெண்டர் பையிலே. வாடா உனக்கு இருக்குடா அடுத்து உனக்கு தான் வா. அடுத்து உனக்கு தான் இருக்கு வா. ஓகே இங்கே வந்து சத்தம் போடுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தட்டி விட்டுலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்களான்னு பார்த்துப்போம். ஓகே வரலாடே வாங்கடா சீக்கிரமா. ஓகே போய் ஃபஸ்ட் தட்டி விட்டு வந்துடும். அங்கே பாருங்களேன் ஸ்லெண்ட்ரினாவுடைய அம்மா செமையாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸ்லெண்ட்ரினாவுடைய அம்மா பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸ்லெண்ட்ரினாவுடைய அம்மாலாம் வச்சுருக்கானுங்க. இதில் கார் எஸ்கேப் கிடையாது சீவர் எஸ்கேப் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து முன்னாடி என்னடா இவன் குதிக்கிறானா. ஏன்டா டைம் எடுக்கிற தம்பி சீக்கிரமாக போ. போ கதை திறந்து விட்டு போ. எவனுக்கும் பயப்படக்கூடாது. ஆக்சுவலி இந்த எஸ்கேப் ரொம்ப ஈஸி. ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரில எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. நான் லைவில் சீக்கிரமாக முடிச்சிருந்தேன். லைவ் வந்து ஒரு நல்ல உருப்படியான லைவாக கொஞ்சம் வருவாங்க நம்ம. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து அந்த லைவ் பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் கொடுக்காமல் போட்டுட்ருந்தேன். அதனாலே எனக்கு வந்து பிடிக்கல அந்த லைவ். எனக்கே வெறுத்துருச்சு அந்த லைவ். ஓகே அதனால் வந்து இந்த அடுத்த தடவை கொஞ்சம் உருப்படியான லைவு வாய்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் டியூரேஷன் வந்து எப்படி இருந்தாலும் 25 நிமிஷம் தாங்க போட போகிறோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் லைவ் எவனும் பார்க்க மாட்டாங்க. நீங்களே பார்ப்பீங்களா 1 மணி நேரம் அந்த 2 மணி நேரம் அந்த ஃபோனை உட்காந்து பார்த்தா நம்ம கண் என்ன ஆகுறது எல்லாம் என்ன ஆகுறது. அதனால் சரி ஓகேனா ஒரு அரை மணி நேரம் போடலாம் லைவ். அவ்வளோதாங்க மேக்ஸிமம். அவ்வளோதான் லைவ்னா. சில பேர் வந்து 11 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து லைவ் போட்டுட்ருக்கானுங்க. நானே பார்த்துருக்கேன். சும்மா அவ்வளோ நேரம் எவன் பார்ப்பான். என்ன ஆகுறது நம்ம உடம்பு. சரி ஓகே ஃபஸ்ட்டு ஒரு கிராணிக்கு வந்து ஒரு அடியை போட்டாச்சு. அடுத்து ஸ்லெண்டர் பையன் தான் வருவான். இன்னும் காணும். நம்மளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அட்டண்டன்ஸ் போட்டு வந்துடுவோம். இரு திரும்பி நிற்கிறேன். பேக்கில் போடு வாங்கினா பேக்லேயே வாங்கினா பையன். எடா ஊசி இறங்குச்சா நல்லா வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கான் பாருங்களேன். ஐயோ காஜ் வீல் இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து தூக்கி போட்டுடலாம்.
ஓகேங்க. நான் கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா தேடி ஒரு வழியாக எனக்கு ஹேமர் கிடச்சிருச்சு. ஓகே இவன் வேறு உட்காந்துட்டே இருக்கான்டா, டென்ஷன் பண்ணுறான் பாருங்களேன். இந்த கதவை திறக்காதா? ஆமாங்க. ஃபஸ்ட்டு உருவாக்கின கிராணிலும் இந்த கதவை இப்படி தான் திறக்காது. அடிக்கடி நான் கிராணிக்கிட்ட அடி வாங்கிட்டே இருப்பேன். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம். முதல் உருவாக்கின கிராணி ரொம்ப கஷ்டம். இப்போ தான் ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் மோடில் நம்ம கிராணி முடிச்சிடலாம். அந்த கிராணியில் வந்து எக்ஸ்ட்ரீம் மோட் கிடையாது, எந்த மோடுமே கிடையாது. ஜஸ்ட்டு ப்ளே அப்படின்னு கொடுத்தாலே வந்து விளையாட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, பிளாங்க் எடு. 3 பிளாங்கையும் ஓகே 2 தான் உடஞ்சிருக்கு. 3 உடஞ்சிருச்சுங்க. பார்த்தீங்களா, பிக்காக்ஸ் தான் பார்க்க வந்து மைண்ட் கிராஃப்டில் வர மாதிரியே இல்லை. உங்களுக்கு அப்படி தானே தோணுச்சு? எம்மோ ஓடுறா ராஜா, ஓடு. பார்க்க அப்படியே என்னடா சுற்றிட்டு இருக்க? டேய் சுத்தாதடா, ஏந்துடுறா. சுற்றலாம், ஓரளவுக்கு தான்டா சுற்ற முடியும். கதை எங்கடா போச்சு? எம்மா அடிச்சிட்டாங்க. சிலிண்டர் பையன் அடிச்சிட்டான். வாட் இஸ் திஸ்? ஓகே, என்னடா இது இன்னும் வரல? டே ஏந்துடுறா தம்பி, ஏந்துடுறா டே. அப்பாடா ஏஞ்சிட்டான். ஓகே, இந்த தடவை நம்ம எஸ்கேப் கண்டிப்பாக முடிச்சிடுறோங்க. டே 4க்கு மேலே நம்ம இழுக்கவே கூடாது. இழுத்துட்டே இருந்தோன்னா அவ்வளோதான். நான் 1 டேலே முடிக்கலாம்னு நினச்சா நான் முடியல பாருங்களேன். ஆனால் வந்து ஹார்ட் மோடே கிராணி 1 டேல முடிச்சிட்டோம். இதை மட்டும் முடிக்க முடியல. இந்த சைல்டு மட்டும் எனக்கு இல்லைனா, இந்த ஆப்ஷன் டிக் பண்ணாமல் இருந்தோன்னா இவன் இங்கே இருந்திருக்க மாட்டான். ஈஸியாக எஸ்கேப் முடிச்சுட்டு அழகாக ஓடிட்டே இருக்கலாம். சை சப்பா ஏங்க. அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு 32 ஷேர்ஸ் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இடையில தான் இந்த மாதிரி சொல்லுவேன். ஓகே, இதான் ஹெலிகாப்டர். பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக இருக்குது. நம்மளும் அந்த சைஸ்க்கு மாறிட்டோம். ஸ்டார்ட் பண்ணுற ஹெலிகாப்டரா. அவ்வளோதாங்க, எஸ்கேப் முடிச்சாச்சு. கிராணி சாப்பிட்டோம்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப். அதுவும் இந்த குட்டி வாண்டு பசங்களை வச்சு முடிச்சாச்சு. எப்படி சூப்பரா? ஆனால் அந்த மியூசிக் கிட்டத்தட்ட கிராணி சாப்டர் 2ல் ஹெலிகாப்டர் எஸ்கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதே மியூசிக் மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்க்குறானுங்க. என்னது ஸ்லெண்ட்ரினாஸ் என்ன ஏதோ போட்டிருக்கேன். சைல்டு ஹவுஸு. ஸ்லெண்ட்ரினாக்கெலாம் வந்து ஹவுஸு. சரி தான் எண்டு. ஓகே, இந்த படம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது படம் மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்க. ஓகேங்களா, தி எண்ட். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. இந்த வாண்டு பசங்களாம் பார்க்குறாங்க. என்னடா எப்படி எஸ்கேப் பண்ணாவன்? நான் இதுக்கோசரம் வந்து 1 crore செலவு பண்ணி வீட்டில் வந்து செக்யூரிட்டிலாம் போட்டு வச்சேன் அப்படின்னு கிராணி சொல்லும். அது ஆக்சுவலி 1 crore செலவு பண்ணியிருக்காது. சும்மா ஒரு இது எப்படி சொல்கிறது, 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு 1 crore பாருங்களேன். அப்புறம் எப்படி செக்யூரிட்டி சிஸ்டம் நிற்கும்? நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி. ஓகே, இவனை பார்க்கவே இல்லையே. சைடில் பாருங்களேன், குட்டியாக ரோபோட் பண்ணி நின்றுட்டுருக்கான். ஸோ இந்த கேம் பிளே இவ்வளோ தான். பிடிச்சதான் சேனலை மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரம் டிஜி. பாய்.